காலம் சில காயங்களை ஆற்றலாம். ஆனால் சில மரணங்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு மட்டும் இன்னும் விடை கிடைப்பதே இல்லை. கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி ஒட்டுமொத்த சின்னத்திரையையும் உலுக்கிய ஒரு செய்தி வெளியானது. துடிப்பான தொகுப்பாளினி, திறமையான நடிகை என அறியப்பட்ட சபர்ணா சென்னை வளசரவாக்கம் குடியிருப்பில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அந்த நாளை யாராலும் மறக்க முடியாது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சபர்ணாவின் மரணம் இன்றும் பேசப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அன்று அந்த வீட்டின் கதவை உடைத்து பார்த்த போலீசாரையே அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. 3 நாட்களாக அழுகிய நிலையில் இருந்த உடல், இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த அறை, அந்த கோர காட்சி இன்றும் பலரது மனக்கண்ணில் வந்து போகிறது. கை மணிக்கட்டு அறுக்கப்பட்ட நிலையில் அவர் கண்டெடுக்கப்பட்டார். சபர்ணாவின் மரணத்திற்கு பின்னால் இருந்த உண்மைகள் மெல்ல மெல்ல வெளிவந்த போதுதான் திரையுலகின் மறுபக்கம் எவ்வளவு கொடூரமானது என்பது புரிந்தது. வெளியே சிரித்து பேசிய சபர்ணா உள்ளுக்குள் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்திருக்கிறார். 3 மாதங்களாக வாடகை கொடுக்க முடியாத சூழல், சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் வெறும் தேநீரை மட்டுமே குடித்து பசியை அடக்கிய கொடுமை என அவர் வாழ்ந்த கடைசி நாட்கள் நரகமாக இருந்திருக்கின்றன. அந்த அறையில் கிடந்த காலி டீ கப்கள் அவர் எவ்வளவு தனிமையில் வாடினார் என்பதற்கு சாட்சியாக அமைந்தன. இதை ஏன் நாம் இப்போது பேச வேண்டும்? இன்று 2026ஆமிலும் இதே நிலைதான் பல இடங்களில் நீடிக்கிறது. ஒருவர் இறந்த பிறகு என்னிடம் சொல்லியிருக்கலாம், நான் உதவியிருப்பேன் என பதிவிடும் நண்பர்களும் சக கலைஞர்களும் சபர்ணா விஷயத்திலும் இருந்தார்கள். ஆனால் அவர் இறந்து 3 நாட்கள் வரை ஒரு ஃபோன் கால் கூட செய்யாத உறவுகளும் அக்கம் பக்கத்தினரும் தான் சமூகத்தின் நிஜமான முகம். ஒரு பெண் சென்னையில் தனியாக இருக்கும்போது அவருக்கு என்ன ஆனது என்று விசாரிக்க ஒரு ஆள் கூட இல்லாமல் போனதுதான் நம் சமூகத்தின் மிகப்பெரிய தோல்வி. நவம்பர் 11, 2016. சபர்ணாவை நாம் இழந்துவிட்டோம். ஆனால் இன்றும் நம்மை சுற்றி பல சபர்ணாக்கள் தனிமையிலும் வறுமையிலும் போராடி கொண்டிருக்கலாம். நல்லா இருக்கியா என்று கேட்கும் ஒரு சின்ன நலம் விசாரிப்பு ஒரு உயிரை காப்பாற்றக்கூடும். சக மனிதர்கள் மீதான அக்கறையை வளர்த்துக் கொள்வோம். நடிகை சபர்ணாவின் நினைவுடன் இந்த தொகுப்பை நிறைவு செய்கிறோம்.